ஸோ தாதுக்கள் டாபிக் இன்னைக்கு பார்ப்போம். ஸோ தாதுக்கள்ல வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. மினரல்ஸ்ல வந்து ஃபெரஸ் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உலோக கனிமம், அலோக கனிமம் அப்படின்னு சொல்லுவோம். உலோக கனிமங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு, மேங்கனீஸ், தாமிரம், பாக்சைட், நிக்கல், துத்தநாகம், காரியம், தங்கம். ஸோ நிறைய இருக்கும். இதுல வந்து உலோக கனிமங்கள் வந்து இவை சரிங்களா. அலோக கனிமங்கள் பார்த்தீங்கன்னா மைக்கா, சுண்ணாம்பு, ஜிப்சம், நைட்ரைட், பொட்டாஷ், டாலமைட், நிலக்கரி அண்ட் பெட்ரோலியம். இதெல்லாம் வந்து அலோக கனிமங்கள், நான் ஃபெரஸ் அப்படின்னு சொல்லுவோம். உலோக கனிமம்னா ஃபெரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல வந்து இரும்பு, மேங்கனீஸ் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுல இருந்து நிறைய கேள்விகள் வரும் சரிங்களா. அதே மாதிரி காப்பர், பாக்சைட் எல்லாத்துக்குமே நம்ம எப்படி வந்து நேற்று கிளாஸ்ல வந்து ஒவ்வொரு பயிர்களுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தோம். இந்த மண் இல்லை வந்து இது இவ்வளோ டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸ் தேவைப்படும்னு பார்த்தோமோ, அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொரு உலோகத்துக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் இருக்கும். அந்த ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் தான் எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம ப்ராமினெண்ட்டாக இந்த கிளாஸில் பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இரும்புத்தாது சரிங்களா, அயன் ஓர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ புவியின் மேலோட்டில் அதிகமாக காணப்படும் சரிங்களா. இரும்பு உற்பத்தி வந்து ஜார்க்கண்ட் தான் முதலிடம். ஹசாரிபா, கிராஞ்சி அப்படின்ற இடங்கள். ஹசாரிபா, கிராஞ்சி வந்து முக்கியமான இடங்கள். இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஒடிஷாவில் இருக்கிற மயூர்பஞ்ச், சுந்தர்கர், சம்பல்பூர், கியோஞ்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏன் நான் வந்து அதுக்கிட்ட உள்ள இருக்கிற ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்கேன்னா அடிக்கடி கேட்கக்கூடியது சரிங்களா. ஹசாரிபாக் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்பாங்க, ராஞ்சி அப்படின்னு கேட்பாங்க. ஜார்க்கண்ட் தலைநகரம் தான் ராஞ்சின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து முக்கியமான வந்து இரும்பு தாதுக்கள் நிறைந்த இடம். சத்தீஸ்கர்ல பார்த்தீங்கன்னா பிலாஸ்பூர், ராஜ்கர். ஸோ நம்மளுக்கு சிலபஸ்லேயே ஒரு பாயிண்ட் இருக்கு, முக்கியமான இடங்கள், இந்தியாவில் உள்ள முக்கியமான இடங்கள் அதன் சிறப்புகள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. ஸோ அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் படிக்கும்போது இந்த இடங்கள்லாம் நம்மளுக்கு வரும். ஸோ அதெல்லாம் இந்த இடங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து கர்நாடகாவில் சிந்துதுர்க், சிக்மங்களூர், ஷிமோகா, தார்வார் சரிங்களா. தமிழ்நாட்டில் வந்து சேலம் அண்ட் நாமக்கல். ஸோ நீங்கள் வந்து இந்த இரும்பு உற்பத்தியில் முதலாம் இடம் ஜார்க்கண்ட், தமிழகத்தில் எங்கே இருக்கு அப்படின்றத நோட் பண்ணிக்கிட்டா அதை ஃபர்ஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற இந்த ஒடிஷா, சத்தீஸ்கர், கர்நாடகா இதான இடங்களை வந்து நீங்கள் படிங்க. ஸோ இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுறதுக்கு பதில் ரிவைஸ் பண்ண உங்களுக்கு வந்து மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும் சரிங்களா. ஸோ இரும்புத்தாதை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பாருங்க, இரும்புத்தாதுல வந்து அந்த இரும்புத்தாதோட குவாலிட்டி வச்சு நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, இரும்புத்தாது எந்தெந்த ஃபார்ம்லலாம் அமையும் அப்படின்றத வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. மேக்னடைட், ஹெமடைட், கோதைட், லெமனைட், சிடரைட் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னடைட் தான் அதிகமான இரும்பு கண்டென்ட் இருக்குது அதில். சிடரைட் வந்து ரொம்ப கம்மி. ஸோ கொஸ்டின் நம்மளுக்கு இதுலேயே வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இதில் வந்து இரும்புத்தாது அதிகமாக இருக்குது எந்த ஓர் டைப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னடைட் ஓரில் உங்களுக்கு வந்து 72% அயன் கண்டென்ட் இருக்குது சரிங்களா. சிடரைட்டில் வந்து 48% இருக்கு அப்படின்ட்டு. ஸோ செயில் ஆர்கனைசேஷன் தெரியும் நம்மளுக்கு, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸோ இவங்க வந்து ஸ்டீல், இரும்புல இருந்து ஸ்டீலை தயாரிப்பாங்க. அடுத்து மேங்கனீஸ்ன்ற ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு உற்பத்தி, அந்த ஸ்டீல் உற்பத்தியில் ரொம்பவும் முக்கியமான பங்கு வகிக்குது மேங்கனீஸ். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளிர் சாம்பல் நிறமுடையது. இரும்பு மற்றும் தாதுக்களோடு இணைந்து காணப்படும் சரிங்களா. இது வந்து தனியாக இருக்காது, இது வந்து இரும்போட சேர்ந்து இருக்கிற வடிவங்கள்ல இருக்கும். நம்ம செப்பரேட் பண்ணி இந்த மேங்கனீஸை தனியாக எடுக்கணும். ஸோ இரும்பு எஃகு தயாரிக்க மூலப்பொருள் இதுதான். ஸோ கொஸ்டின் வந்து இரும்பு மற்றும் எஃகு தயாரிக்க பயன்படும் மூலப்பொருள் எது அப்படின்னு கேட்கும்போது அதில் மேங்கனீஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக மேங்கனீஸ் போடணும் சரிங்களா. ஸோ மற்ற பயன்பாடுலாம் இங்கே போட்டிருக்கோம், வெளுக்கும் தூள், பூச்சிக்கொல்லிகள், வண்ணப்பூச்சிகள், மின்கலன்கள் அப்படின்ட்டு. என்னென்ன மாநிலங்கள் அதிகமாக இருக்குது, ஒடிஷா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, கோவா, ஜார்க்கண்ட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நம்ம வந்து இங்கே என்ன பார்ப்போம், சோட்டா நாக்பூர் பிளாட்டூ அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. பீடபூமியில் சோட்டா நாக்பூர் பிளாட்டூ அப்படின்றது வந்து ஃபுல் ஆஃப் மினரல்ஸ் சரிங்களா. மினரல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது.
தாதுக்கள் நிறைந்த அந்த ஒரு பீடபூமின்றதுனால இந்த இடத்துல தான் உங்களுக்கு நிறைய இருக்கும். அந்த ஒடிஷா, மத்திய பிரதேஷ் பகுதி, ஜார்க்கண்ட் இந்த மாதிரியான ரீஜன் இதெல்லாம் இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டூல இருக்கிறதுனால இரும்பு அண்ட் மேக்னீஸ் தான் நிறைய காணப்படுது. அதே மாதிரி நிலக்கரியும் அந்த பகுதிகளில் அதிகமாக காணப்படும். ஸோ நாக்பூரை இந்த ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கலாம். நாக்பூரை தலைவனமாக கொண்டு இயங்கி வரும் இந்திய மேக்னீஸ் நிறுவனம் அப்படின்றது. ஸோ இந்தியன் மேக்னீஸ் நிறுவனம் அப்படி எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நாக்பூர். நாக்பூர் எங்க இருக்கு? மகாராஷ்டிரால இருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து தாமிரம். சரிங்களா? அடுத்து தாமிரம் அப்படின்னு சொல்லுவோம், காப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வரலாற்றில் முந்தைய காலத்திலேருந்தே கண்டுபிடிக்க முதல் உலகம். ஸோ காப்பர் பயன்பாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு முன்னாடியிலேருந்து இருக்கு காப்பர் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ தாமிரம் வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேருந்தே கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம். தாமிரம் துத்தநாகத்துடன் கலந்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பித்தளை கிடைக்கும். தகரத்துடன் டின்னோட சேர்ந்தா என்ன உங்களுக்கு கிடைக்கும்? பிரான்ஸ் கிடைக்கும், வெண்கலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முதன்மை எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். எப்பயும் வந்து ஒரு ட்ரை ரீஜியனா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு வந்து டெசர்ட் ரீஜன்ஸா இருக்குன்னா அந்த ராஜஸ்தான் பகுதிகள்லாம் உங்களுக்கு வந்து காப்பர் வந்து நிறைய இருக்கும். சரிங்களா? காப்பர் ப்ராமினன்ட் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். மிச்சம் இருக்கிற மற்ற இடங்கள்லையும் பரவி இருக்கு. ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ்லையும் வந்து காப்பர் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ நீங்க நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் பித்தளை, வெண்கலம், ராஜஸ்தான் இந்த மூணுமே வந்து முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்சைட். ஸோ பாக்சைட் வந்து எது தயாரிக்கும் மூலப்பொருள் பார்த்தீங்கன்னா அலுமினியம். ஸோ அலுமினியம், பாக்சைட் ரெண்டுமே வந்து நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். பாக்சைட்னா எதுக்கு தயாரிக்கன்னா அலுமினியம். ஸோ ரொம்ப முக்கியமானது, கேள்விகள் வரும். சரிங்களா? அலுமினியம், பாக்சைட். ஸோ அலுமினியத்தோட நம்மளுக்கு தெரியும் அதோட தன்மை என்ன அப்படின்னு. குறைந்த எடை இருக்கும், நல்ல கடினத்தன்மை இருக்கும். ஸோ இதனால என்ன பண்ணலாம்? பாடி பார்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம தயாரிக்கலாம் வாகனங்களுக்கு மற்றும் விமானம் கட்டு பயணத்துக்கு உங்களுக்கு வந்து ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குது பார்த்தீங்கன்னா அலுமினியம். சரிங்களா? சிமெண்ட் மற்றும் ரசாயன தொழில் செய்யறதுக்கும் ரசாயன தொழிற்சாலைக்கும் இது பயன்படுது. ஸோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒடிஷா, குஜராத், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா. சரிங்களா? ஸோ இதில் முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒடிஷா போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஒடிஷா தான் உங்களுக்கு வந்து டாப் பாக்சைட் அதிகமாக இருக்கு. உங்களுக்கு அந்த வச்சு வந்து அலுமினியம் தயாரிக்கிறாங்க. ஸோ நேஷனல் அலுமினியம் கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் நால்கோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அலுமினியம் நிறுவனம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1981 தொடங்கினாங்க. ஸோ ஒடிஷாவில் தொடங்கப்பட்டது. சரிங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ காப்பர் கேட்குறாங்க, ப்ராமினெண்ட்டாக எது சொல்லுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். அதே மாதிரி பாக்சைட்டு கேட்குறாங்க எங்கன்னு சொன்னீங்கன்னா ஒடிஷா. ஸோ இந்த பாக்சைட்ல இருந்து இந்த அலுமினியம் தயாரிக்கிற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ்க்கு அதிக கரண்ட் தேவைப்படும், எலக்ட்ரிசிட்டி அதிகமாக தேவைப்படும். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எங்கே அமைச்சிருப்பாங்கன்னா கரண்ட் உற்பத்தி பண்ணுற எங்கேருந்து உற்பத்தி பண்ணுறாங்களோ அந்த இடத்துலயே இதை வந்து பக்கத்தில் அமைச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு தயாரிக்கிறதுக்கு, அந்த பொருட்களை தயாரிக்க அலுமினியம் தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு எளிதாக அமையுது. அடுத்து அலோக கனிமங்கள். சரிங்களா? அலோக கனிமங்கள், நான்ஃபெரஸ் மினரல்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைக்கா இம்பார்ட்டண்ட்டானது. பண்டைய காலத்தில் ஆயுர்வேதத்திலே இந்த மைக்கா வந்து பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி இப்போ எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி அதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுனால என்ன பண்றாங்க, நிறைய எலக்ட்ரிக்கல் குட்ஸ்ல இந்த மைக்கா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. சரிங்களா? ஸோ ஆப்ராக் அப்படின்ற ஒரு வகை வந்து ஒரு தரமான மைக்கா. ஆப்ராக் வகை வந்து ஒரு தரமான மைக்கான்னு சொல்றாங்க. மின் தொழிலக வளர்ச்சியால் முக்கியத்துவம் பெற்று சொன்ன மாதிரி தான் எலக்ட்ரானிக்ஸ் டெவலப்மெண்ட்னால உங்களுக்கு என்ன ஆச்சு, இந்த மைக்காவோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பாருங்க, குறைந்த மின் இழப்பையும் அதிக மின் அழுத்தத்தையும் தாங்கும். ஸோ லாஸ் வந்து அதிகமாக கம்மியாக இருக்கும். ஸோ மின் அழுத்தத்தையும் நம்மளுக்கு வந்து தாங்குறதுனா இது மின் காப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கெல்லாம் மற்ற பயன்பாடு பார்த்தீங்கன்னா மசகு எண்ணெய், மருந்து, வர்ணப்பூச்சி, மெருகு எண்ணெய் இதுக்கெல்லாம் வந்து பயன்படுது. ஸோ ஆந்திர பிரதேஷ், ராஜஸ்தான், ஒடிஷா, ஜார்க்கண்ட். இதில் ப்ராமினெண்ட்டாக நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கலுக்கு அதிகம் பயன்படுறது எது? மைக்கா.
சரிங்களா. அதே மாதிரி ஆயுர்வேத பண்டைய காலத்துல ஆயுர்வேதத்துல பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா மைக்கா அப்படின்னு சொல்லுவோம். காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்றுக்கு முந்தைய காலத்துல இருந்தே பயன்பட்டு பெற்றது. முக்கியமான இடம் என்னன்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சுண்ணாம்புக்கள், கால்சியம் கார்பனேட். சரிங்களா. கால்சியம் கார்பனேட் கொண்ட பாறைகள்ல காணப்படுது. சோடா, சாம்பல், எரி சோடா, வெளுக்கும் தூள், காகிதம், சிமெண்ட், இரும்பு, கண்ணாடி, உரங்கள் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இந்த சுண்ணாம்புக்கள் பயன்படுது. எங்க அதிகமா இருக்கு? கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ராஜஸ்தான் மற்றும் பல மாநிலங்கள்ல இது வந்து பரவி இருக்கு. ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ப்ராமினெண்டா நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அயன், மேங்கனீஸ், அப்புறம் காப்பர், பாக்சைட், சரிங்களா, மைக்கா, இதெல்லாம் வந்து ப்ராமினெண்டா நம்ம நினைவில் வச்சுக்கணும். அடுத்து ஜிப்சம். ஜிப்சம் வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் சல்பேட், நீர்ம கனிமம். சரிங்களா. கால்சியம் சல்பேட்டின் நீர்ம கனிமம் தான் ஜிப்சம். ஸோ இது எதை தயாரிக்க பயன்படுது பார்த்தீங்கன்னா சிமெண்ட் அண்ட் பாரிஸ் சார்ந்து உரங்கள், சுவரொட்டிகள். ஸோ ராஜஸ்தான், தமிழ்நாடு, குஜராத், ஹிமாச்சல் பிரதேஷ், கர்நாடகா, உத்தரகாண்ட், ஆந்திரா எல்லாமே வந்து ஜிப்சம் வந்து நிறைய வந்து இருக்கு. அடுத்து ஆற்றல் வளங்கள் அப்படின்னு சொல்றோம். புதுப்பிக்க இயலா வளங்கள். ஸோ நான் ரெனியூவபிள், புதுப்பிக்க முடியாத எனர்ஜி ரிசோர்சஸ் என்ன அப்படின்னு பார்க்க போறோம் இப்போ அடுத்த டாபிக்ல. என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு தெரியும் நிலக்கரி, கோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கோல் வந்து பார்த்தீங்கன்னா எளிதில் எரியக்கூடிய ஒரு உயிரின வகை படிமம் கொண்ட கனிமம் அப்படின்னு சொல்றோம். தொழிற்சாலை வளர்ச்சிக்கு இது முக்கியத்துவம். ஸோ கோல் வந்த பிறகுதான் நம்மளுக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் ஆகுது. சரிங்களா. இப்போ கூட நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் கிளைமேட் மீட் அப்படின்னு சொல்லுவோம். பாரிஸ் கிளைமேட் டீல் அதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. பாரிஸ் கிளைமேட் டீல் அப்படின்னு சொல்லுவோம். இதுல எல்லாம் நம்ம என்ன ஒப்பந்தம் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலக்கரியின் பயன்பாட்டை வந்து கம்மி பண்ணிட்டு பசுமை கிரீன் எனர்ஜியை யூஸ் பண்ணுங்க, கிரீன் எனர்ஜியை யூஸ் பண்ணுங்க, சோலார் பவர் யூஸ் பண்ணுங்க, அந்த மாதிரியான ஒரு புஷ் கொடுக்குறோம். சரிங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்றோம், நிலக்கரி பயன்பாட்டை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம். இருப்பினும் நம்ம ஆனா இந்தியா என்ன சொல்லுது, எங்க நாட்டில் வந்து மக்கள் தொகை அடிப்படையில் பார்க்கும்போது நிலக்கரி பயன்பாடு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. தலைக்கு வந்து இவ்வளோ தான் யூஸ் பண்றோம். இதுவே மற்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நிலக்கரியை தேவையான அளவு நல்லா பயன்படுத்தி இன்னைக்கு அவங்க வந்து வளர்ந்த நிலைமையில இருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலை வந்து இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு கண்டிப்பா வந்து பயன்படுத்தி கரண்ட் உற்பத்தி செய்து அதுல மூலியமா நம்ம வந்து வளர்ச்சி கண்ட பிறகு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கோல் பயன்பாடை ரொம்ப கம்மி பண்ண முடியும். இப்பவே நம்ம இந்தியா வந்து கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற வளர்ந்த நாடுகள் வந்து போர்ஸ் பண்றாங்க. ஸோ நிலக்கரி பயன்பாடு வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் தெர்மல் பவர் பிளான்ஸ் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எந்த மாநிலம்? ஜார்க்கண்ட் மாநிலம் இந்திய அளவில் அதிக நிலக்கரி உற்பத்தி செய்கிறது. அடுத்து தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரியில வந்து பழுப்பு நிலக்கரி லிக்னைட் அப்படின்னு சொல்லுவோம். நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன். சரிங்களா. ஸோ அந்த லிக்னைட் வந்து பழுப்பு நிலக்கரி எங்க அதிகமாக காணப்படுது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி. ஸோ நிலக்கரியில வகைகள் இருக்கு, உங்களுக்கு 4 வகைகள் இருக்கு. இதுவும் நம்ம எப்படி இரும்புல வந்து அயன் மினரல்ஸை வந்து நம்ம எப்படி 4ஆ பிரிச்சோம் இரும்பு கண்டென்ட்டை கொண்டு, அதே மாதிரி கார்பன் கண்டென்ட்டை கொண்டு இதை வந்து நிலக்கரியை 4ஆ பிரிக்கிறாங்க. அதிக கார்பன் கண்டென்ட் கொண்டது வந்து ஆந்த்ரசைட், அடுத்து பிட்டுமனஸ், பழுப்பு நிலக்கரி, மரக்கரி, பீட் அப்படின்னு சொல்லுவாங்க, மரக்கரி. சரிங்களா. ஸோ கோல் தெர்மல் பவர் பிளான்ஸ் எல்லாம் இந்த ஆந்த்ரசைட், பிட்டுமனஸ், பழுப்பு நிலக்கரி பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி அயன் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் அதுக்கும் வந்து நிலக்கரி தேவைப்படும். ஏன்னா வந்து அங்கே ஹீட் அதிகமாக தேவைப்படுது, டெம்பரேச்சர் அதிகமாக தேவைப்படுது. ஸோ அப்படின்னும் போது நம்ம நிலக்கரியை யூஸ் பண்றாங்க. ஜார்க்கண்ட் முதலிடம் ஞாபகம் வச்சுக்கணும், லிக்னைட் எங்க இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் கோலின் வகைகள், சரிங்களா, நிலக்கரியின் வகைகளை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க, கருப்பு தங்கம், பிளாக் கோல்டு. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டண்டா இருக்கு. எனர்ஜி ரிசோர்ஸ் வந்து நிலக்கரியில இருந்து தான் ப்ராமினெண்டா நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்கு. இது வந்து கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ கோல் இந்தியா லிமிடெட், சரிங்களா, கோல் இந்தியா லிமிடெட் வந்து தலைமையிடம் எங்கே செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கட்டா. கோல் இந்தியா லிமிடெடோட தலைமையகம் கொல்கட்டா, சரிங்களா, கோல் இந்தியா லிமிடெட். இப்போ நம்ம அடுத்த கோல் பார்த்துட்டோம். கோலுக்கு அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட் எனர்ஜி ரிசோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் ஆர் பெட்ரோலியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ க்ரூட் ஆயில் அப்படின்றது வேற, பெட்ரோலியம் அப்படின்றது வேற. க்ரூட் ஆயில்ன்றது வந்து கச்சா எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுலேருந்து பல பொருட்களை தயாரிக்கலாம், பெட்ரோல், டீசல். ஸோ அது வடிகட்டி நிலையை பொறுத்து அந்த ஒவ்வொரு பொருள் நம்மளுக்கு வந்து உற்பத்தி செய்யப்படும், சரிங்களா. ஸோ இந்த க்ரூட் ஆயில் இந்தியாவில் அதிகமாக இருக்கான்னு பார்த்தா கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற அந்த ரிசோர்சஸ் வந்து இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. மும்பை, பாம்பே ஹை, குஜராத்ல கொஞ்சம், அப்புறம் பெய்சிங், அலியாபெட், இது எல்லாமே வந்து அரேபியன் சீல நம்மளுக்கு இருந்துகிட்டு இருக்கு. அங்கலேஸ்வர் வந்து குஜராத்ல இருக்கு. காம்பே லூனி, சரிங்களா, கேம்பே, கல்ஃப் ஆஃப் கேம்பே அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லையா. அதே மாதிரி லூனி ரிவர் படிச்சோம்ல, அந்த பகுதியில் உங்களுக்கு வந்து எண்ணெய் வயல் கொஞ்சம் இருக்கு, சரிங்களா. அகமதாபாத், கலோல் பகுதி, இந்த பகுதிகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து எண்ணெய் வயல் இருக்கு. இதன் உற்பத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி அளவு. இந்தியாவின் தேவைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 10-20% கூட வந்து கொடுக்கறது இல்லை. நம்ம 80% எண்ணெய் தேவைகளை வந்து என்ன பண்றோம், இம்போர்ட் பண்ணி தான் நம்ம வந்து பூர்த்தி செஞ்சுக்கிறோம். ஸோ நம்ம என்ன இம்போர்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலை இம்போர்ட் பண்ணுவோம், சரிங்களா. க்ரூட் ஆயிலை இம்போர்ட் பண்ணி இங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு வந்து ரிஃபைனரிஸும் இருக்கும். இது பக்கத்துலேயே க்ரூட் ஆயில் இருக்கிற இடத்து பக்கத்துலேயே ரிஃபைனரிஸ் இருக்கும். ரிஃபைனரிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா பிரித்து திரும்ப ஏற்றுமதி செய்வாங்க. நீங்க பார்த்துருக்கலாம், முகேஷ் அம்பானி நம்ம தெரியும், அனில் அம்பானி தெரியும். ஸோ முகேஷ் அம்பானி, அனில் அம்பானிக்கும் என்ன வித்தியாசம் ஆச்சு, எப்படி ஒருத்தர் மட்டும் ரொம்ப பணக்காரனானா, அப்ப இருந்த டைம்ல சொத்துக்களை பிரிக்கும் போது என்ன பண்ணாரு, அனில் அம்பானி வந்து டெலிகம்யூனிகேஷன் ரிலையன்ஸை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணாரு, முகேஷ் அம்பானி பெட்ரோலிய துறையில வந்து அவரு இன்வெஸ்ட் பண்ணாரு. ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா லார்ஜஸ்ட் ரிஃபைனிங், பிரைவேட்ல வந்து லார்ஜஸ்ட் ரிஃபைனிங் யார் வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஆயில் தான், சரிங்களா. ஸோ அவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. க்ரூட் ஆயிலை இம்போர்ட் பண்ணி அதை சுத்திகரித்து தனித்தனியாக பிரித்து திரும்ப ஏற்றுமதியும் செய்வாங்க, சரிங்களா. ஸோ ஏற்றுமதி செய்யறதுனால அவங்களுக்கு வந்து நல்ல லாபம். இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா அவங்களோட முக்கியம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிஃபைன் பண்றதுக்கான கெப்பாசிட்டி அவங்க வச்சிடல. அவங்க டைரக்டா வந்து க்ரூட் ஆயிலே தான் டைரக்டா விற்கிறாங்க. நம்ம வந்து என்ன பண்றோம், ரிஃபைனிங் கெப்பாசிட்டி நிறைய வச்சுக்கிட்டு அவங்களுக்கே நம்ம வந்து திரும்ப ஏற்றுமதி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸோ டீசல் ப்ராடக்ட்ஸோ இருக்கட்டும், அந்த மாதிரி. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற மேற்கு கடற்கரையில இருக்கிற எண்ணெய் வயல்கள் எங்க, மும்பை ஹை, சரிங்களா, மிகப்பெரியது. கேள்வி வரும், எது வந்து மிகப்பெரிய எண்ணெய் வயல் இந்தியாவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா மும்பை ஹை, சரிங்களா. குஜராத் ரெண்டாவது, குஜராத் கடற்கரையிலையும் நம்மளுக்கு இருக்கு பேசிம், அலியாபட், அங்கலேஸ்வர், காம்பே லூனி, அகமதாபாத், கலோல். அடுத்து வந்து கிழக்கு கடற்கரையில் உள்ள எண்ணெய் வயல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா, சரிங்களா, திப்ருகர், சில்சார் மாவட்டங்கள்ல அசாம்ல இருக்கு. அப்புறம் டிக்பாய் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நாட்டின் மிக பழமையானது டிக்பாய். ஞாபகம் வச்சுக்க வேண்டியது முக்கியமானது, டிக்பாய் மிகவும் பழமையான எண்ணெய் வயல். நகர்காட்டியா திக்பாய்க்கு பக்கத்துல இருக்கு, சரிங்களா. திக்பாயில வந்து எண்ணெய் ஓரளவுக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, பக்கத்துல நகர்காட்டியாலையும் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கேயும் எண்ணெய் வயல் ஆரம்பிச்சாங்க. மோரான் ஹக்ரிஜன் அப்படின்ற எண்ணெய் வயல் இருக்கு நகர்காட்டியின் தென்பார்க் பகுதியில். இன்னும் ருத்ரசாகர் லாவா எண்ணெய், சரிங்களா, அதுவும் அசாம்ல இருக்கு. அப்புறம் சர்மா பள்ளத்தாக்கு, பதர்பூர், மாசிம்பூர், பதாரியா.
ஸோ அந்தமான் நிக்கோபார் பகுதிகளிலும் இருக்கு. ஸோ ப்ராமினெண்ட்டாக இதில் நம்ம வந்து மும்பை ஹை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து டிக்வாய் ரெண்டுமே வந்து இம்பார்ட்டண்ட்டானது. அடுத்து குஜராத் கடற்கரை வந்து ரெண்டாவது பெருசு. சரிங்களா? அடுத்த ஒரு எனர்ஜி ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா இயற்கை எரிவாயு. அது வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ அதுவும் வந்து குறிப்பிட்ட இடங்கள்ல காணப்படுது. இந்தியா முழுவதும் பரவி இருக்கு. ஸோ ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷன் ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்து கன்வென்ஷனல் ரிசோர்ஸஸ் பார்க்குறோம். கன்வென்ஷனல் ரிசோர்ஸஸ். கன்வென்ஷனல் அப்படின்னா எந்த டைம்லையும் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடியது. சரிங்களா? கன்வென்ஷனல் எல்லா டைம்லையும் நம்மளுக்கு வந்து பவர் ரிசோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா அனல் மின் சக்தி. சரிங்களா? தெர்மல் பவர் பிளான்ட். ஸோ தெர்மல் பவர் பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் வந்து நம்மளுக்கு தெரியுது தெர்மல் பவர் பிளான்ட். ஸோ காற்றை வந்து நீரை வந்து ஆவியாக்குதல் மூலம் உங்களுக்கு வந்து ஸ்டீம் டர்பைன்ஸை ஓட விட்டு அதுல இருந்து நம்மளுக்கு வந்து மின்சாரம் உற்பத்தி செய்வாங்க. ஸோ அந்த நீரை வந்து ஆவியாக்குறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? வெப்பம் தேவை. சரிங்களா? அனல் தேவை. அந்த அனலை வந்து நிலக்கரியில மட்டும் பண்ணணுமா அப்படின்றது கிடையாது. நிலக்கரி அடுத்து பார்த்தீங்கன்னா இயற்கை எரிவாயு நேச்சுரல் கேஸை வச்சும் உங்களுக்கு பண்றாங்க. மற்ற லிக்விட் ப்ரொபலன்ஸ் வச்சும் நம்மளுக்கு வந்து எரிபொருள் ஃபியூவல்ஸை வச்சும் உங்களுக்கு வந்து பண்றாங்க. சரிங்களா? நெய்வேலி, மேட்டூர், தூத்துக்குடி, எண்ணூர் தமிழ்நாட்டில் வந்து முக்கியமாக வந்து அனல் மின் நிலையங்கள் இருக்கு. தெர்மல் பவர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ தெர்மல் பவர் பிளான்ஸோட சோர்சஸ் வந்து எல்லாமே இருக்கும். அதே மாதிரி தேசிய அனல் மின் நிறுவனம் அது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1975. ஸோ நிறைய ஆர்கனைசேஷன்ஸோட வருஷங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ராமினெண்ட்டாக இதை தனியாக நீங்கள் எடுத்து எழுதி வச்சிங்கன்னா ஒரு 10-20 வரும். ஸோ 10-20 வரும்பொழுது நீங்கள் ஈஸியாக வந்து மனப்பாடம் பண்ணிக்கலாம், ரிவைஸ் பண்ணலாம். அடுத்து நியூக்ளியர் பவர் பிளான்ட். ஸோ நியூக்ளியர் பவர் பிளான்ட் அணுசக்தி, அணு பிளவு அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு விதமான அணுசக்தி ஹார்னஸ் பண்ணலாம். அணு இணைவுன்னு சொல்லுவோம். அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் அதெல்லாம் வந்து நார்மல் இதில் வந்து நம்ம பண்ண முடியாது. சரிங்களா? நார்மல் டெம்பரேச்சர்ஸ்லையும் நம்ம வந்து அதை வந்து பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் ரொம்ப ஹை டெம்பரேச்சர் தேவைப்படும். அதெல்லாம் எங்கே நடக்குது? அணு இணைவு எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனில் தான் நடக்கும், ஸ்டார்ஸில் நடக்கும் அணு இணைவு. நம்ம வந்து அணுக்கரு பிளவு தான் நம்ம வந்து பிளவை வச்சு நம்ம வந்து அணுக்கரு பிளவு வச்சு நம்ம வந்து பண்றோம். யுரேனியம் மற்றும் தோரியம் தாதுக்கள் தான் முக்கியமான தாதுக்கள். சரிங்களா? ஸோ இந்த யுரேனியம் தாதுக்கள் வந்து இந்தியாவில் அதிகமா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. சரிங்களா? ஸோ அதை நம்பி நம்ம கிடையவே கிடையாது. யுரேனியம் மொத்தத்தையுமே நம்ம வந்து எங்க இருந்து இம்போர்ட் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா, கசகஸ்தான் அந்த மாதிரியான நாடுகள்ல இருந்து நம்ம வந்து அதிகமாக யுரேனியம் இம்போர்ட் பண்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தோரியம் தாது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா கடற்கரை பகுதிகளில் உங்களுக்கு, கேரளா மற்றும் தமிழக கடற்கரை பகுதிகளில் உங்களுக்கு இந்த தாது வந்து கடற்கரை மணல்களில் உங்களுக்கு அதிகமாக காணப்படுது. சரிங்களா? ஆனால் என்ன இதில் வந்து ஒரு பேக்வர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோரியத்தை டைரக்டா வந்து நம்ம அணுக்கரு பிளவு வந்து ஏற்படுத்த முடியாது. சரிங்களா? இட் இஸ் நாட் அ ஃபிஷனபிள் மெட்டீரியல். ஃபிஷனுக்கான ஏற்ற மெட்டீரியல் கிடையாது. யுரேனியம் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நியூட்ரானை வச்சு தாக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன அணுப்பிளவு ஈஸியாக ஏற்படும், எனர்ஜி நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் தோரியம் வந்து அந்த மாதிரி கிடையாது. பட் தோரியம்னால என்ன கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து புளூட்டோனியமா மாற்றுறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு. அப்போ என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நாட்டில் இருக்கிற
எல்லா அணுசக்தி நிலையங்களும் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் கட்டமா அது வந்து உங்களுக்கு வந்து யுரேனியத்தை பயன்படுத்துவாங்க. சரிங்களா? இந்த யுரேனியத்தை பயன்படுத்தி உங்களுக்கு என்ன அதன் விளைவா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி கிடைக்குமா? மிச்சம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரான்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? இந்த நியூட்ரான்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே வந்து தோரியம் வச்சு உங்களுக்கு வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு ரியாக்டரை சுற்றி தோரியம் வைப்பாங்க. இந்த தோரியம்ல வந்து அந்த நியூட்ரான்ஸ் வந்து தாக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்? புளூட்டோனியமா மாறும். ஸோ புளூட்டோனியம் வந்து ஒரு ஃபிஷனபிள் மெட்டீரியலா உங்களுக்கு வந்து பயன்படுது. சரிங்களா? புளூட்டோனியம் வந்து ஒரு ஃபிஷனபிள் மெட்டீரியல். அந்த புளூட்டோனியம் எடுத்து திரும்ப வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகும்போது நம்மளுக்கு வந்து அதுல இருந்து எனர்ஜி கிடைக்குது அப்படின்றது. ஸோ அதனால வந்து ஹோமி பாபா அப்படின்னு சொல்லுவோம். ஹோமி ஜே பாபான்னு சொல்லுவோம். ஸோ பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க, மும்பையில் இருக்குல்ல. ஸோ அந்த அது தலைவராக முன்னாடி இருந்தவர் வந்து ஹோமி ஜே பாபா. அவர் தான் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷனை வந்து கொண்டு வந்தார். 3 அடுக்கு அணுசக்தி திட்டம் அப்படின்னு சொன்னார். 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் அப்படின்னு சொன்னார். அது என்ன 3 ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, மொதல் 2 ஸ்டேஜ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மற்ற நாடுகள்ல இருந்து இம்போர்ட் பண்ணி யுரேனியத்தை வாங்கி அணு உலைகளை கட்டமைத்து, அதுக்கப்புறம் 3வது ஸ்டெப்பா என்ன பண்றோம், நம்ம நாட்டிலே டன் கணக்கில் இருக்கிற தோரியத்தை பயன்படுத்தி தன்னிறைவு அடையலாம் அப்படின்றத அந்த ஒரு பிளானை போட்டு கொடுத்துருப்பாரு. அதுபடி தான் நம்ம வந்து இப்போ முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் வந்து 1963 மும்பைக்கு அருகில் உள்ள தாராப்பூர், மகாராஷ்டிரால இருக்கு. சரிங்களா? தாராப்பூர் 1963. இந்த ரெண்டுத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஆப்வியஸா அதை படிச்சிட்டோம் அப்படின்னா, மற்ற இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம இங்க பார்க்குறோம். கைகா, கர்நாடகா. சரிங்களா? கக்ராபாரா, குஜராத். கல்பாக்கம் வந்து தமிழ்நாடு. நரோரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. ராவ்பாட்டா பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணதுனால உங்களுக்கு இருக்கும். ஸோ ராஜஸ்தான். தாராப்பூர் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. தாராப்பூர் மகாராஷ்டிரா. ராவ்பாட்டா ராஜஸ்தான். நரோரா உத்தரப்பிரதேஷ். கல்பாக்கம் வந்து தமிழ்நாடு. கக்ராபாரா குஜராத். கைகா வந்து கர்நாடகா. ஸோ இதெல்லாமே வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கும் அணு உலைகள். மற்ற இனிமே வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை இப்போ புதுசாக கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடங்குளம் தமிழ்நாடு. கல்பாக்கத்துல இருந்து பாவினின்னு ஒன்று இருக்கு. சரிங்களா? பாவினி அப்படின்னு இருக்கு. அது வந்து ஒரு ரிசர்ச் ரியாக்டர். சரிங்களா? பாவினி வந்து ஒரு ரிசர்ச் ரியாக்டர். அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ கொஸ்டின் வந்து பாவினி ரியாக்டர் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. உங்களுக்கு கல்பாக்கம்னு சொல்லாம பாவினி அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து நீங்க வந்து மிஸ் பண்ணாம எழுதுறதுக்கு தான் நான் வந்து இந்த பாவினியை கொடுத்துருக்கேன். அடுத்து கக்கராபாரா குஜராத்லையும் அடுத்த அணு உலை கட்டிக்கிட்டு இருக்காங்க. ராவ்பாட்டா ராஜஸ்தான்லையும் இன்னொரு அணு உலை வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னென்ன லொக்கேஷன் அப்படின்றத நீங்கள் இந்த டேபிள் காலம் மிகவும் முக்கியமானது. கொஸ்டின்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் மேப்பில் கொடுத்துருக்கோம். நரோரா எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேஷ். ராஜஸ்தான் RAPSன்னு சொல்லுவாங்க, ராஜஸ்தான் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் ராவ்பாட்டால இருக்கு. கக்ராபாரா குஜராத். தாராப்பூர் மகாராஷ்டிரா. கைகா வந்து கர்நாடகா. சவுத்தில் வந்து என்னங்க இருக்கு? கூடங்குளம் மற்றும் மெட்ராஸ் அனல் மின் நிலையம். சரிங்களா? கல்பாக்கம் இந்த பகுதியில் இருக்கு. அடுத்து புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். ஸோ புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? எப்போ புதுப்பிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனோட லைஃப் ஸ்பேன், நம்ம வாழும் காலத்துக்குள்ளேயே புதுப்பிக்க முடியுமா, இல்லை உற்பத்தி செய்ய முடியுமா? ஒரு ஆற்றல் இல்லை ஒரு வளத்தை வந்து நம்ம வாழ்ற காலத்துக்குள்ளேயே வந்து அது வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கு தொடர்ந்து அப்படின்னா, அதெல்லாம் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். ஸோ நீர்மின் சக்தி பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ பவர் அப்படின்னு சொல்லலாம். ஓடும் நீர்ல பெறப்படுகிறது. சரிங்களா? உலகின் மின் தேவையில 7% இதுல இருந்து தான் வருது. ஸோ நம்மளுக்கு தேவைக்கும் போது என்ன பண்ணலாம், லோடு அதிகமா இருக்குன்னும் போது அதிக தண்ணி திறந்து விட்டோம்னா நிறைய கரண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணலாம். தேவையில்லாத போது நம்மளுக்கு என்ன, நம்ம வந்து அதை வந்து ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷனை ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் வந்து 1897 டார்ஜிலிங்ல நிறுவப்பட்டது. 1897 டார்ஜிலிங். ஸோ அதில் நீங்க நோட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஹைட்ரோ பவர் பிளான்ட் வந்து 1897 டார்ஜிலிங். ஸோ இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் ஃபரீதாபாத், அதோட லொக்கேஷன். ஸோ இந்த 2 பாயிண்ட் நம்ம நோட் பண்ணிக்கணும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி. சோலார் எனர்ஜி 2 வகையா வந்து நம்ம வந்து ஹார்னஸ் பண்ணலாம். நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? இந்த போட்டோ வோல்டாயிக் பிளேட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல. இதுல வந்து சூரியன் வந்து உங்களுக்கு பட்டு இது உள்ளார கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஏற்பட்டு நம்மளுக்கு வந்து என்னது கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேரபோலிக்கா வந்து உங்களுக்கு வந்து கண்ணாடி வைப்பாங்க. இந்த கண்ணாடிக்கு நடுவுல உங்களுக்கு வந்து ஒரு டியூப் செட் பண்ணிடுவாங்க. ஸோ சூரிய ஒளி இதுல பட்டு என்ன ஆகும்? உங்களுக்கு கான்சென்ட்ரேட்டடா இந்த டியூப் வழியா இருக்கிற படும்போது இந்த டியூப் வந்து வெப்பமடையும். வெப்பமடையும் போது உள்ள இருக்கிற அந்த ஆயில் இருக்கும், இல்லைன்னா வந்து வாட்டர், ஏதாவது ஒரு ஆவியாகக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பனண்ட்டை அதில் வச்சிருப்பாங்க. ஸோ அதனால என்ன ஆகும்? சூரிய ஆற்றலை கான்சென்ட்ரேட் பண்றாங்க. கான்சென்ட்ரேட் பண்ணி என்ன ஆகுது? உங்களுக்கு வந்து இது வெப்பமாகும். இது வந்து என்ன பண்ணும்னா ஸ்டீம் டர்பைனை உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணும். சரிங்களா? ஸ்டீம் டர்பைனை ஜென்ரேட் பண்ணும்போது இதுல இருந்து உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கொண்டு வருவாங்க. ஸோ அதுதான் வந்து சூரிய ஆற்றல் குவிப்பு மெத்தட் அப்படின்னு சொன்னோம். சரிங்களா? செறிவூட்டுறாங்க. சூரிய ஆற்றலை வந்து ஒரு இடத்துல குவிச்சு அதுல இருந்து உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் பண்றாங்க எனர்ஜி. ஸோ அடுத்து மின் அழுத்திகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டோ வோல்டாயிக் சொல்லிட்டோம். சரிங்களா? ஒளி மின் விளைவு. ஸோ என்ன பண்ணும்? ஃபோட்டான்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனம் அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நியூ டெல்லியில இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா காற்று சக்தி, விண்டு பவர். ஸோ இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலை கொண்ட மாநிலம் இது தமிழ்நாடு. அடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் முப்பந்தல் பெருங்குடி பகுதிகளில் உங்களுக்கு இருக்கு. கயத்தாறு எல்லாம் அந்த ரீஜன்ல இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து அதிகமாக வந்து பண்றாங்க காற்றாலை உற்பத்தி. 1986 முதல்ல நம்மளுக்கு என்ன விண்டு பவர் ஜென்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்தியாவில். ஸோ ஓகா மாநிலம், மகாராஷ்டிராவில் ரத்னகிரி இந்த பகுதிகள்லாம் உங்களுக்கு விண்ட் எனர்ஜி ப்ரொடக்ஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு. தேசிய காற்றாற்றல் நிறுவனம் சென்னையில் உள்ள இந்நிறுவனம் 1998 தொடங்கப்பட்டது. சரிங்களா? தேசிய காற்றாற்றல் நிறுவனம் சென்னையில் இருக்கு. 1998 தொடங்கப்பட்டது. ஸோ பயோ எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். உயிரி சக்தி, பயோ எனர்ஜி, உயிரி சக்தி. இது பயோ எனர்ஜினா என்னன்னா நம்ம ஆர்டினரியா யூஸ் பண்றோம் இல்லையா, விறகுகளை வெட்டி போயிட்டு அது எல்லாமே வந்து பயோ எனர்ஜி தான். ஸோ எதை வேணாலும் போட்டு எரிச்சு அதுலேருந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஸோ அது எல்லாமே வந்து பயாலஜி மெட்டீரியல்ஸ்ல இருந்து வர்றது, பயாலஜிக்கல், அதனால உயிரி சக்தின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து மாசற்றது மற்றும் மலிவானது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு கெமிக்கல் கம்போசிஷன் கிடையாது மற்றும் சீப், நம்ம ரிசோர்ஸஸ் தான் ஈஸியாக கிடைக்குது. ஸோ வீட்டு உபயோகத்துக்கு நிறைய நம்ம இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து ரிசோர்சஸ் ஃபார் எனர்ஜி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓதம் மற்றும் அலைசக்தி. ஸோ அடுத்து நம்ம வந்து எந்த விதத்துலலாம் வந்து கோல், தட் இஸ் நிலக்கரி பயன்பாட்டை தவிர்த்து நம்ம என்ன பண்ணுறோம், மற்ற ஆற்றல் வளங்களை எங்கேருந்துலாம் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரியான வளங்கள்லாம் இருக்குது. ஸோ இது எல்லா டைமும் நம்மளுக்கு கை கொடுக்குமானா கொடுக்காம இருக்கும். சரிங்களா? ஸோ சோலார் பவர் எல்லா டைமும் நம்மளுக்கு இருக்குமானா இருக்காது. அதெல்லாம் ரிலையபிளாக நம்ம வந்து எப்பயுமே நம்பி இருக்க முடியாது. ஸோ நிறைய எனர்ஜி ரிசோர்ஸஸை ஹார்னஸ் பண்ணுறதுக்கு ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து இந்த ஓத அலை மற்றும் அலை சக்தி, வேவ் அண்ட் டைடல் பவர். டைடல் பவர் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீரோட கடல் நீர் மட்டம் வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட டைம்ல உயர்ந்து இருக்கும், அப்புறம் என்ன ஆகும், கம்மியாகும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ்னால உங்களுக்கு ஒரு பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும். அதை வந்து ஓத சக்தி அப்படின்னு சொல்லுவோம். அது எங்க அதிகமாக காணப்படும்னா காம்பே வளைகுடா அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நீரின் உயரம் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும், ஏறி ஏறி இறங்குற பகுதியாக இருக்கும் இந்த ரீஜன். ஸோ இதனால உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஓத சக்தி உகந்த இடமா இருக்கு. மற்ற இடங்கள் பார்த்தீங்கன்னா கட்ச் வளைகுடா. சரிங்களா?
ஸோ கல்ஃப் ஆஃப் காம்பே அண்ட் கல்ஃப் ஆஃப் கட்ச் குஜராத்தில் இருக்கிறது. கல்ஃப் ஆஃப் கட்ச், கல்ஃப் ஆஃப் காம்பே இஸ் சூட்டபிள் ஃபார் வாட் அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, டைடல் எனர்ஜி ப்ரொடக்ஷன். சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து அதிகமாக ஆற்றல் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு டெக்னாலஜிலாம் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. ஸோ ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாலாம் இல்லை. ஆனால் பொட்டென்ஷியல் வந்து உங்களுக்கு 1000 மெகாவாட் பொட்டென்ஷியல் அளவுக்கு அங்கே இருக்கு, உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அலைசக்தி வேவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் அருகில் விழிஞ்சம் பகுதியில் ஒன்று நிறுவியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 கிலோவாட் தான். ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் டைப்பில் உங்களுக்கு வந்து அலை சக்தியை எப்படிலாம் ஹார்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரிசர்ச் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ இது திருவனந்தபுரம், விழிஞ்சம் பகுதி மற்றும் அந்தமான் தீவுகளில் நிறுவப்பட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஃபுல் ஸ்கேலில் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தேன், இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகும் நம்மளுக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து தாதுக்கள் மற்றும் எனர்ஜி ரிசோர்சஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் தான், நம்மளுக்கு எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன வருமோ அது முக்கால்வாசி நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து இதை வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு எந்த மாதிரியான விதத்தில் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அந்த விதத்தில் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கலாம். பாயிண்ட்ஸ் படி நான் எழுதிக்கிட்டா எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னா பாயிண்ட்ஸ் படி எழுதிக்கலாம். இல்லை எனக்கு வந்து கண்டினியூஸாக இந்த மாதிரி நம்ம கிளாஸ் எடுத்த மாதிரியே தான் படித்தா எனக்கு வந்து புரிதல் இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரியே நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சர்டாக வந்து படிக்கலாம். ஸோ நம்ம எப்படி ஸ்டார்டிங்லேருந்து எடுத்தோமோ அதே மாதிரி ஸ்ட்ரக்சர்டாக நீங்கள் வந்து படிக்கும்போது ஜியாகிரபியை நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பீடாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். அடுத்து வந்து நம்ம வந்து தொழிற்சாலைகளை பார்க்குறோம். ஸோ தொழிற்சாலைகளும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது தான் எல்லாமே. வந்து ஆட்டோமொபைல் தொழிற்சாலை இருக்கும், காட்டன் தொழிற்சாலைகள், அப்புறம் சுகர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, அப்புறம் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்லாம் எங்கே இருக்குது ப்ராமினெண்ட்டாக அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி முதல்ல தொடங்கப்பட்டது எப்போ அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த தொழிற்சாலை டாபிக் வந்து முடிஞ்சு போயிடும். ஸோ இந்தியாவில் வந்து முதல் பருத்தி தொழிற்சாலை ஃபர்ஸ்ட் வந்து காட்டன் இண்டஸ்ட்ரி. சரிங்களா? இந்த மாதிரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான் மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பை வந்து இப்போ லெவலில் தந்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அதிக மக்களை எம்ப்ளாய் பண்ணக்கூடிய ஒரு தொழிற்சாலை எதுன்னு பார்த்தீங்கன்னா காட்டன் டெக்ஸ்டைல். இந்தியாவில் முதல்ல எங்கன்னு பார்த்தீங்கன்னா 1818 கொல்கட்டாவில் பாட் க்ளோஸ்டர் அப்படின்ற ஒரு இடத்துல தொடங்கப்பட்டது. சரிங்களா? பருத்தி நெசவாலை பருத்தி உற்பத்தியில் 3வது பெரிய நாடு. சரிங்களா? பருத்தி உற்பத்தியில் 3வது பெரிய நாடு. பருத்தி இழையிலிருந்து அந்த காட்டன் இதுவை வந்து பிரிச்சு எடுக்கிற முறை வந்து ஜென்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜின்னிங், JINNING, ஜின்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்தியாவின் மான்செஸ்டர் உங்களுக்கு தெரியும், மும்பை. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். ஸோ இதெல்லாம் ஒரு சிம்பிளான ஒரு MCQ, ரொம்ப பெருசு கஷ்டப்பட்டுலாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். எங்கே முதல்ல தொடங்கினாங்க அப்படின்ற வருடம் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. கொல்கட்டா பாட் க்ளோஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சணல் நம்ம சொல்லிட்டோம். நம்ம வந்து நேற்றே பார்த்தோம், ஜூட் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? கோல்டன் ஃபைபர் அப்படின்னு சொன்னோம். இதனை தங்க இழைப்பயிர் என்பர். ஸோ எங்க அதிகமா வந்து ப்ரொடக்ஷன் இருக்கு? வெஸ்ட் பெங்கால். சரிங்களா? வெஸ்ட் பெங்கால்ல தான் உங்களுக்கு வந்து நல்ல மழையும் வெப்பமும் இருக்கு, ரிவரும் அதிகமா இருக்கிறதுனால அந்த ஜூட்டை வந்து ப்ராசஸ் பண்ணணும். ஜூட் செடியிலேருந்து அந்த செடியிலேருந்து அந்த சணலை வந்து பிரித்து எடுக்கிறதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படும். அதெல்லாம் வந்து வெஸ்ட் பெங்காலில் கிடைக்கிறதுனால நம்ம வந்து ஜூட் வந்து அங்கே அதிகமாக பயிரிடப்படுது. அதே மாதிரி சணல் ஆலைகளும் அங்கே அதிகமாக இருக்குது. தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் கொல்கட்டாவில் இருக்குது. ஆப்வியஸ், ஏன்னா அங்கே தான் வந்து நிறைய ஜூட் பண்ணுறாங்க. ஜூட் கல்டிவேஷன் அங்கே நிறைய பண்ணுறாங்க. அது முதல் சணல் ஆணை எப்போ பண்ணியிருக்காங்க? 1854 ரிஷ்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. RASH ரிஷ்ரா. ஜார்ஜ் ஆக்லாண்ட் அப்படின்றவர் தான் தொடங்கினார். சரிங்களா? ஸோ முதல் சணல் ஆலை வந்து 1854 கொல்கட்டா ரிஷ்ரா. ஸோ இதோட பயன்பாடு நம்மளுக்கு தெரியும், பேக்கிங் மெட்டீரியல்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? கார்பெட்ஸ் பயன்படுத்துறது, போர்வைகள் தயாரிக்கிறது, இந்த மாதிரியான பயன்பாடு சணலுக்கு இருக்கு.
அடுத்து பட்டு. பட்டு உற்பத்தியில சீனாவுக்கு அடுத்தபடியா இந்தியா 2வது இடம். சரிங்களா? பட்டு உற்பத்தியில சீனாவிற்கு அடுத்து இந்தியா. கர்நாடகா தான் இந்தியாவில் பட்டு உற்பத்தியில முதலிடம். சரிங்களா? கர்நாடகா இந்தியாவில் பட்டு உற்பத்தியில் முதலிடம். ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து இங்கிலீஷில் போட்டிருக்கோம் என்னென்ன வகையான பட்டுக்கள் இருக்கு அப்படின்ட்டு. இப்போ கொஸ்டின் வந்து எந்த வகை பட்டு அதிக அளவில் இந்தியாவில் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்பரி சில்க் அப்படின்னு சொல்லலாம். மல்பரி சில்க். ஸோ நம்ம வந்து பிரபலமாக நிறைய இடத்துல பார்க்கக்கூடிய பட்டுப்பூச்சி மல்பரி அப்படின்னு சொல்லி மல்பரி சில்க். மற்ற என்ன வகை சில்க் இருக்கு அப்படின்னு பார்த்தா சார் சில்க், எரி சில்க், முகா. எரி, முகா சில்க் அப்படின்னு சொல்லுவோம். எரி அண்ட் முகா. ஸோ மல்பரி, சார் சில்க், எரி அண்ட் முகா. இந்த மல்பரி வந்து இந்த மல்பரி சில்க் வந்து இந்த கர்நாடக பகுதிகள்லாம் அதிகமாக காணப்படுது. சரிங்களா? அதுவே இந்த முகா சில்க் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா மல்பரி சில்க் இஸ் ப்ரொடியூஸ் இன் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால்லாம் அதிகம். ஸோ சார் சில்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், பீகார், ஒரிசா. முகா அண்ட் எரி சில்க் எக்ஸ்க்ளூசிவா அசாம். நீங்க இதை நோட் பண்ணும், எக்ஸ்க்ளூசிவா அசாம்ல. அசாமுக்கு போனீங்கன்னா அங்க சில்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா முகா அண்ட் எரி வகை. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரேர் வகையான சில்க். சரிங்களா? ஸோ அது வந்து ரொம்ப ஃபேமஸ் முகா அண்ட் எரி சில்க். அதோட தன்மை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தன்மை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை டெக்ஸ்டர் அது எல்லாம் தொட்டு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு வந்து வேறுபாடு நல்லாவே தெரியும். பட் எல்லாமே வந்து ஒரு சில்க் வெரைட்டி தான். சரிங்களா? ஸோ சில்கில் வந்து 4 வகை இருக்கு: மல்பரி, சார், எரி, முகா. ஸோ முகா அண்ட் எரி அந்த சில்க் வந்து பார்த்தீங்கன்னா அசாமில் இருக்கு. பட்டு உற்பத்தியில் முதலிடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா. ஆல் ஓவர் இந்தியா வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா சீனாவிற்கு அடுத்து நம்ம 2வது இடத்துல இருக்கோம். அடுத்து சர்க்கரை. ஸோ பருத்தி நெசவுக்கு அடுத்து 2வது பெரிய வேளாண் சார்ந்த தொழிற்சாலை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சர்க்கரை, சுகர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். சுகர் இண்டஸ்ட்ரி. சர்க்கரை தயாரிக்கிறது நம்மளுக்கு வந்து எல்லா டைமும் கரும்பு தான் தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போ ஐரோப்பிய நாடுகள்லாம் சுகர் பீட்னு ஒரு செடி இருக்கு. ஸோ அந்த செடியிலிருந்து சர்க்கரையை உற்பத்தி பண்றாங்க. ஸோ சர்க்கரை உற்பத்தி பண்றதுக்கான இந்தியாவில் மூலப்பொருளாக எது விளங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரும்பு. சரிங்களா? ஸோ உலக கரும்பு உற்பத்தியில் பிரேசிலுக்கு அடுத்து இந்தியா 2ஆம் இடம். கரும்பு எளிதில் இடை இழக்கும் தன்மை உடையது. சரிங்களா? ஸோ கரும்பு காஞ்சி போச்சுன்னா என்ன ஆகும்? அதுல இருக்கிற அந்த ஈரத்தன்மை போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து வெயிட் கம்மியாயிடும். ஸோ வெயிட் உடனே இருக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்க விவசாயிகள்? கரும்பை வெட்டி உடனே லாரியில் ஏற்றி க்ரஷிங் பண்றதுக்காக நம்மளுக்கு சுகர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு உடனே அனுப்பிச்சு வச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ நாட்டின் மொத்த சர்க்கரை உற்பத்தியில் எது 50% பிடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். ஸோ சுகர் கல்டிவேஷன், சுகர் கேன் கல்டிவேஷன்லையும் உத்தரப்பிரதேஷ் தான் டாப்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி சர்க்கரை உற்பத்தியிலையும் எது டாப் அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸை தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். எல்லாமே வந்து 1 மார்க் கொஸ்டின்ஸில் வரும். ஸோ பருத்திக்கு அடுத்து எது முக்கியம்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை ஆலைகள். அப்புறம் உலக கரும்பு உற்பத்தியில் பிரேசிலுக்கு அடுத்து இந்தியா. கரும்பு எளிதில் இடை இழக்கும் உடையது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த பயிர் வகை வந்து இடை இழக்கும் தன்மை கொண்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா கரும்பு அப்படின்னு கொடுக்கலாம். அப்புறம் நாட்டின் மொத்த சர்க்கரை அதிகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பர் இண்டஸ்ட்ரி. பேப்பர். ஸோ இந்தியா வந்து இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை 1812 இப்போ மேற்கு வங்காளத்தில் செரம்பூர் என்னும் இடத்துல தொடங்கப்பட்டது. செரம்பூர். சரிங்களா? செரம்பூர் என்னும் இடத்துல 1812 வந்து தொடங்குறாங்க. ஸோ மேற்கு வங்காளம் முக்கிய மாநிலமாக இருக்கு பேப்பர் உற்பத்தியில். சரிங்களா? மற்ற மாநிலங்களையும் தயாரிக்கிறோம். நம்மளும் இங்கே தமிழ்நாட்டிலையும் பேப்பர் உற்பத்தி வந்து நிறைய அளவில் தான் இருக்கு. அதே மாதிரி மத்திய பிரதேஷ், ஒடிஷாலையும் பேப்பர் ப்ரொடக்ஷன் வந்து இருக்கு. ஸோ பேப்பர் தயாரிக்கிறது பல மூலப்பொருட்கள் இருக்கு. கிராஸ்ல இருந்தும் தயாரிப்பாங்க, புல் வகைகள் இருந்து தயாரிக்கிறாங்க நம்மளுக்கு. சரிங்களா? நேற்று நம்ம பார்த்தோம் சுகர், கரும்புல இருந்து கரும்பு சக்கையை பயன்படுத்தி கூட உங்களுக்கு பேப்பர் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. ஸோ தேசிய செய்தி மற்றும் காகித ஆலை அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மத்திய பிரதேஷ்ல புர்ஹான்பூர் அப்படின்ற இடத்துல இருக்கு. மத்திய பிரதேஷ் இந்த ஸ்டேட்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்திய பிரதேஷ்ல வந்து உங்களுக்கு காகித தொழிற்சாலை இருக்கு அப்படின்ட்டு. அடுத்து இரும்பு தொழிற்சாலை. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது சரிங்களா. இரும்பு தொழிற்சாலை அடிக்கடி நம்மளுக்கு எந்த இரும்பு தொழிற்சாலை எங்கே இருக்குது, எந்த மாநிலம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை நம்ம வந்து படித்து வச்சுக்கணும். டாடா எஃகு இரும்பு ஆலை தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தொடங்கப்பட்டது 1907 சாக்சி என்று அழைக்கப்படும் ஜம்ஷத்பூரில் தொடங்கப்பட்டது. ஸோ இது நம்ம நிறைய டைம் படிச்சிருக்க ஒரு ஃபேக்ட் தான். 1907 ஜம்ஷத்பூரில் டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் பிளான்ட் தொடங்கப்பட்டது சரிங்களா. ஸோ முதல்ல எங்கே வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1830 தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா போர்ட்டோனோவாவில் அமைக்கப்பட்டது. ஸோ போர்ட்டோனோவா அப்படின்ற தமிழ்நாட்டில் இருக்கிற இடத்துல தொழிற்சாலை முதல்ல வந்து. ஸோ இந்த 2 ஃபேக்ட் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கெங்க என்னென்ன அயர்ன் அண்ட் ஸ்டீல் பிளான்ட் இருக்கு அப்படின்றத, எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்ற இந்த டேபிள் வந்து கண்டிப்பாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாநிலத்தில் அமைக்கப்பட்டது. ஸோ டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் வந்து ஜார்க்கண்ட்லையும், இந்தியன் அயர்ன் அண்ட் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம் சரிங்களா, பர்ஹான்பூரில் இருக்குது. விஸ்வேஸ்வராயா அயர்ன் அண்ட் ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா பத்ராவதியில் இருக்குது. அப்புறம் இந்துஸ்தான் அயர்ன் ஸ்டீல் இப்போ பிலாய் சத்தீஸ்கர். இந்துஸ்தான் அதே மாதிரி இந்துஸ்தான் ஜெர்மனி தொழில்நுட்ப உதவியுடன் வந்தது பார்த்தீங்கன்னா ரூர்கெலா. ஸோ இந்த அயர்ன் அண்ட் ஸ்டீல் உற்பத்திக்கு வந்து நம்ம வந்து விடுதலை பெற்ற பிறகு நம்மளுக்கு வந்து அந்த டெக்னாலஜிலாம் நம்மளுக்கிட்ட இல்லை. ஸோ இந்த டெக்னாலஜி எல்லாம் யார் கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா, ஜெர்மனி அவங்களோட உதவியை கொண்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அயர்ன் அண்ட் ஸ்டீல் தொழிற்சாலைகளை நிறுவுறோம். ஸோ அதனால தான் இந்த டேபிளில் நம்மளுக்கு வந்து இந்துஸ்தான் பிலாயில் இருக்கிறது வந்து யாரோட உதவின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. அதே மாதிரி ரூர்கெலால இருக்கிறத வந்து ஜெர்மனி. ஸோ நீங்கள் இதையும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது சரிங்களா. ரஷ்யா உதவியோட எந்த தொழிற்சாலை நிறுவப்பட்டது, எங்குன்னு கேட்டாங்கன்னாலும் நீங்கள் எழுதணும், எதுன்னு கேட்டாலும் நீங்கள் எழுதணும். அதே மாதிரி ரூர்கெலால யாருடன் உதவியோடு அயர்ன் அண்ட் ஸ்டீல் பிளான்ட் வந்து நிறுவப்பட்டது அப்படின்னா ஜெர்மனி. ஸோ மற்ற இடங்கள்ல இருக்கிறதெல்லாம் பாருங்க. இங்கிலாந்தின் தொழில் உதவியோடு நிறுவப்பட்ட நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்காப்பூர், மேற்கு வங்காளம் சரிங்களா. துர்காப்பூர், மேற்கு வங்காளம். அடுத்தது பொக்காரோ ஜார்க்கண்ட்ல ரஷ்யா ஹெல்ப்போட திரும்ப இன்னொன்று அமைச்சிருக்காங்க. சேலம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. விஜயநகர் வந்து கர்நாடகாவில் இருக்கு. அப்புறம் விசாகப்பட்டினம் வந்து ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு சரிங்களா. ஸோ ரஷ்யா, ஜெர்மனி, இங்கிலாந்து இவங்களோட உதவியோடு எங்கெங்க வந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்றத வந்து கன்ஃபியூஸ் பண்ணாமல் தெளிவாக நீங்கள் வந்து நோட் பண்ணி திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க. ஏதாவது ஹிண்ட் மாதிரி, அதாவது உங்களுக்கு ஓனான ஹிண்ட்டு சரிங்களா. ஸோ அந்த ஹிண்ட்டை நீங்கள் வச்சுக்கிட்டா மட்டும்தான் இது வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. இல்லைனா வந்து இப்போ நம்ம ஒரு வாட்டி படித்தா இல்லை 2-3 வாட்டி படித்தாலுமே நம்மளுக்கு வந்து கடைசி டைமில் என்ன ஆகும், எக்ஸாமில் வந்து கன்ஃபியூஷனுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஏதாவது வந்து ஒரு கோட் வேர்டை நீங்களே வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்குறோம், வாகன தொழிற்சாலை. ஸோ நம்மளுக்கு தெரியும் வாகன தொழிற்சாலையில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எது டாப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சென்னை. ஸோ சென்னையை சுற்றி நிறைய கார் கம்பெனிஸ் இருக்குது. கார் கம்பெனிஸுக்கு தேவைப்படுற மூலப்பொருட்கள் தயாரிக்கிற கம்பெனிஸும் சென்னையிலேயே அமைஞ்சிருக்கு சரிங்களா. ஸோ அதனால சென்னை வந்து என்னன்னு சொல்கிறோம், ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லுவோம். டெட்ராய்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து யூஎஸ்ல அமெரிக்காவில் இருக்கிற இடம் வந்து டெட்ராய்ட். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வாகன உற்பத்தி செய்கிற இடமா இருக்கு. ஸோ ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லும்போது சென்னை. ஸோ இந்தியாவின் முதல் வாகன தொழிலகம் எங்கே பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கிற குர்லா என்னும் இடத்தில் 1947 பிரீமியர் பத்மினி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கார் நிறுவனம் அங்கே தொடங்கப்பட்டது சரிங்களா. அதை தொடர்ந்து 1948 கொல்கத்தாவில் என்ன பண்ணுறாங்க, இந்துஸ்தான் மோட்டார்ஸ் அவங்க வந்து நிறுவியிருக்காங்க. ஸோ மோட்டார் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரீஸ் குறித்த இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸ் இதுதான். மற்றது எல்லாமே ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸாக நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வேணால் நீங்கள் வந்து புக்கை படிச்சிங்கன்னா இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாதது. முக்கியமான தேவையானது இதுதான். 1947 வந்து என்ன பிரீமியர் எங்கே பண்ணாங்க, மும்பையில் குர்லாவில். அடுத்து பார்த்தீங்கன்னா 1948 வெஸ்ட் பெங்கால், ஹிந்துஸ்தான் சரிங்களா, கொல்கத்தாவில் பண்ணியிருக்காங்க.
ஸோ சென்னை தான் ஆசியாவின் டெட்ராய்ட். இதுக்கு அடுத்து என்ன தொழிற்சாலை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் மின்னணுவியல், சரிங்களா? அது தொழிற்சாலை வந்து இந்தியாவில் இப்போ 1991 அப்புறம் அதிகமாக வந்து முன்னேறிட்டு வருது, சரிங்களா? ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராமினெண்ட்டாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சிட்டி அப்படின்னு சொல்லுவோம், அது பெங்களூர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? எலக்ட்ரானிக் சிட்டி பெங்களூர். அதே மாதிரி சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹைதராபாத், சென்னை இந்த மாதிரியான பகுதிகள்லையும், நொய்டா உத்தரப்பிரதேசில் இருக்கிற நொய்டா இந்த பகுதிகள்லையும், குருகிராம் இந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வந்து அதிகமாக காணப்படுது, சரிங்களா? ஸோ எலக்ட்ரானிக் சிட்டின்னு கேட்கும்போது உங்களுக்கு வந்து பெங்களூர் சொல்லணும். ஸோ இதுதான் வந்து இப்போ வந்து டோட்டலாக வந்து நம்ம பார்த்துட்டோம் தொழிற்சாலைகளோட முக்கிய தொழிற்சாலை, ஸ்டார்டிங் ஃப்ரம் காட்டன் டெக்ஸ்டைல்ல இருந்து, அப்புறம் வந்து சுகர் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம், பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம், அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம், ஆட்டோமொபைல் பார்த்தோம், எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸோட இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர்ஸ் என்ன, இதெல்லாம் வந்து எக்ஸாமுக்கு நமக்கு கேட்கக்கூடியது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். நீங்கள் ப்ராமினெண்ட்டாக அந்த டேபிள் எல்லாமே எங்கெங்கெல்லாம் டேபிள் வருதோ அது வந்து கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து படிச்சுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட நம்மளுக்கு வந்து என்ன, இந்தியா சம்மந்தப்பட்ட முழுவதும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும், சரிங்களா? ஸோ நான் என்கிட்ட கேட்டிங்க